ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாட நவநாளில் 2ஆம் நாளில் ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பை பற்றிய நிகழ்ச்சிகள் மத்தேயு நற்செய்தியாளர் நமக்கு தருகிறார். அவர்கள் யோசேப்பு, மரியா இவர்கள் திருமண ஒப்பந்தம் நடைபெற்றிருக்கிறது. ஆனால் திருமணத்திற்கு முன்பாக குழந்தையுடன் கர்ப்பமாக அன்னை மரி இருப்பதை அறிந்து கொள்கிறார் யோசேப்பு. திருமணத்திற்கு முன் அவர்கள் சேர்ந்து வாழ்வதற்கு முன்பாக குழந்தை என்றதும் யூதர்களுடைய சட்டப்படி ஒன்று கல்லால் எரியப்பட்டு கொல்லப்பட வேண்டும், அல்லது அவர்கள் தனியாக சென்று போதகரின் முன்னிலையில் அவர்கள் கொடுக்கின்ற கடுமையான விஷம் அருந்தி விஷம் அளவிற்கு இருக்கக்கூடிய ஒரு பொருளை அவர்கள் உண்ண வேண்டும். அவர் உண்மையாகவே தவறு உள்ளவர் என்றால் அது அவரை சீரழித்துவிடும். தவறு இல்லை என்றால் அந்த பெண்மணி எந்த பிரச்சனைக்கும் ஆளாக மாட்டார். இது தனியாக ஒதுக்கி விடுதலுடைய சட்டம். பொதுவாக செய்வது அந்த பெண் கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டும். இந்த இரண்டையும் செய்வதா, அல்லது எதை பற்றியும் பேசாமல் அமைதியாக இருந்து விடலாமா என்ற குழப்பத்தில் யோசேப்பு இருக்கிறார். அவருடைய அமைதி நீதிமான் கடவுளின் வெளிப்பாட்டுக்காக காத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இந்த யோசேப்பினுடைய அமைதிதான் மிக மிக அவசியம். சிக்கலான சூழலில் எல்லாமே சரியாக தோன்றுகின்ற செயலில் நாற்பக்கமும் எல்லாம் சரியாக இருக்கிறது என்றால் பிரச்சனை எங்கிருந்து வருகிறது என்பதை அறிய முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் யோசேப்பினுடைய குணாதிசயத்தை நாம் பின்பற்ற அழைக்கப்படுகிறோம். எந்த விதத்திலும் தீர்வே இல்லாத ஒரு பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காண்பது? கடவுளின் வெளிப்பாட்டுக்காக அமைதியுடன் காத்திருத்தல். இது எல்லாமே நன்றாக நடைபெறுகின்ற போது கோபப்பட்டோ சட்டங்களை முறைப்படுத்தியோ அமல்படுத்தியோ இந்த நேரத்தில் எந்த குழப்பத்தையும் விளைவித்து விடக்கூடாது என்பதையும், ஏனென்றால் அன்னை மரியனுடைய குணாதிசயம் அவருக்கு நன்றாக தெரியும். அவர் அப்படிப்பட்ட பெண் அல்ல, தவறுதலாக குழந்தையை பெற்றுக்கொள்ளக்கூடிய பெண்ணும் அல்ல. அப்படி என்றால் ஏதோ நடந்திருக்கிறது, கடவுளின் வெளிப்பாட்டுக்காக காத்திருப்போம். இந்த மனிதனுடைய அசைக்க முடியாத விசுவாசம் கடவுளின் வெளிப்பாட்டுக்காக காத்திருக்கின்ற அப்பேற்பட்ட குழப்பமான சூழ்நிலையிலும் கடவுளுக்காக காத்திருக்கின்ற இந்த அமைதியை தான் இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் நாமும் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். யோசேப்பின் அமைதி ஆண்டவர் இன்று எனக்கு என்ன சொல்ல விரும்புகிறார்? அமைதியுடன் கடவுளின் வெளிப்பாட்டுக்காக காத்திருத்தல். இந்த சூழ்நிலையில் கடவுள் எனக்கு எதை செய்ய விரும்புகிறார்? இந்த சூழ்நிலையில் கடவுள் எனக்கு எதை காட்ட விரும்புகிறார்
எப்படிப்பட்ட செயலை காட்ட விரும்புகிறார்? ஆண்டவர் எனக்கு எதை சொல்ல காத்திருக்கிறார்? எப்படிப்பட்ட தீர்வுகளுக்காக என்னை வழிநடத்துகிறார்? அவருடைய வழிநடத்துதலுக்காக காத்திருக்கின்ற ஒரு குணாதிசயத்தை இந்த நவநாளில் யோசேப்பிடமிருந்து கற்றுக்கொள்வோம். எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். மக்கள் நன்றி ஆண்டவரே. நீதிமான் யோசேப்பை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி. எளிய சாதாரண மனிதர்களாகிய நாங்கள் சிறிய குழப்பம் வந்தாலும் அதை பற்றி யோசித்து யோசித்து குழம்பி போய்விடுகிறோம். தீர்வு கிடைக்க அவகாசம் தேவைப்படுகின்ற போது பல நேரங்களில் நாங்களே குழம்பி போய்விடுகிறோம். ஆண்டவரே, யோசேப்பை போல வாழ கற்றுத்தாரும். உமக்காக, உம்முடைய வெளிப்பாட்டுக்காக காத்திருந்தது போல எங்கள் வாழ்க்கையிலும் நடைபெறுகின்ற எல்லா பிரச்சனைகளிலும் உமது வெளிப்பாடு கண்டிப்பாக இருக்கும் என்பதை தீர்க்கமாக நம்பிக்கையோடு காத்திருக்க வரம் தாரும். ஆண்டவரின் பிறப்பு விழாவை கொண்டாட தயாராக இருக்கின்ற நாங்கள் நம்பிக்கையோடு உம்முடைய வெளிப்பாட்டுக்காக காத்திருக்க வரம் தாரும். அன்னைமரியே, எங்கள் அன்பு தாயே, திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.